ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிப்ரவரி 9 2025. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே. சண்டே அதுவும் கௌசியப்பா வெளியே வேலை இருக்குதுன்னு கொஞ்சம் வெளியே போயிட்டாரா. மதியம் தான் திரும்பி வந்தாரு. மதியம் திரும்பி வந்தாருன்னு பார்த்தா திரும்ப ஒரு வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாரு. அட போப்பான்னு ஆயிருச்சு. வீட்டுல இருந்தா இன்னைக்கு சண்டே அதுவும் நான்வெஜ்ஜாவது எடுத்துட்டு வந்து செய்யலான்னு பார்த்தா இப்படி பண்ணிவிட்டாரு. அட என்னடா பண்றது, காலையில ஏஞ்சதும் டிஃபன் என்ன பண்றது, இன்னைக்கு மதியம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு சண்டே, சப்பு சண்டே ஆயிருச்சு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா, சரி ஒரு வேர்க்கடலையை எடுத்து வறுப்போம் அப்படின்ட்டு வறுத்து சட்னி செஞ்சாச்சு, நம்ம ஸ்டைல் சட்னி. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வச்சேன். தோசை கொஞ்சம் போட்டாச்சு. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டோம். நம்ம ஸ்டைல் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செஞ்சோம்னா, வேர்க்கடலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு புளி, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் போட்டோம் பாரு முக்கியமானது ஒண்ணு, காஞ்ச மிளகா, உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா நைஸா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதுல தேங்காவும் போட்டிருக்கலாம், நம்ம வந்து கொஞ்சமா அரைச்சிக்கலாம்ப்பா, போதும். நாம நான்வெஜ்ஜே இல்ல, சட்னி என்ன வக்கனையாவா வேணும்னு, சரி கொஞ்சம் கம்மியாவே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தேங்காய் ஒன்றும் போடல. அப்படியே வந்து அரைச்சி தாளிப்பு கொஞ்சம் கொட்டி, இந்த தாளிப்பு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க பயந்துருவீங்க. நானே எதிர்பார்க்கல. கொஞ்சமா வேர்க்கடலை சட்னினாலே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தாளிப்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதுவே ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும். சரி சரி ஒரு ஸ்பூனே இதுக்கு அதிகண்டாக அப்படின்ட்டு போட்டு கொஞ்சம் அது தலையில கொஞ்சம் கடுகு போட்டேன். அது சட சட சடன்னு வெடிச்சு கை கால்லாம் என் மேலேயே விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் தள்ளி இருந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன் பாருங்க, எப்படி ஃபயர் ஆகுது. உங்க வீட்லயே இந்த மாதிரி ஆகுமா? அப்படியே கப்பு கப்புன்னு வந்துருச்சு. வேணா வேணா காலங்காத்தால மூஞ்சி பேந்துரு போகுதுன்ட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஒதுங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து சட்னியில தாளிப்பு கொட்டி ஒரு கிண்டு கிண்டியாச்சு. பொங்கலும் வந்து அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு சுட சுட வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் காலையில டிஃபனுக்கு, இருந்தாலும் ஒரே ஸ்டைல இட்லி தோசை எத்தனை நாள் தான் சாப்பிட்றது. சரி, இன்னைக்கு சூப்பரான நெய் போட்டு தாளிப்பு போட்டு சூப்பரா வெண்பொங்கல் சாப்பிட்டாச்சு. உங்க வீட்ல என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.